நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 150 பேரை பலிவாங்கிய பிரான்ஸ் விமானத்தின் காக்பிட் எனப்படும் விமானிகளின் அறை உள்ளே பூட்டப்பட்டு இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்தில் உயிரிழந்த 16 மாணவர்களின் நினைவாக ஜெர்மனியில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். லுஃப்தான்சா விமான நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஜெர்மனி விங்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்று முன்தினம் பிரான்ஸ் நாட்டின் பார்சிலோனா நகருக்கு அருகே ஆல்ப்ஸ் மலையில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 6 ஊழியர்கள் உள்ளிட்ட 150 பேரும் உயிரிழந்தனர். ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் 1.5 ஹெக்டேர் அளவில் சிதறி கிடக்கும் விமானத்தின் பாகங்கள் மற்றும் பயணிகளின் உடல்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றன. விமான விபத்து நடந்த பகுதியில் வானிலை மிகவும் தெளிவாக இருந்ததாகவும் விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதி மேகமூட்டம் எதுவுமின்றி தெளிவாக இருந்ததாகவும் பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருந்தது. பிரான்ஸ் விமானத்தின் காக்பிட் என அழைக்கப்படும் விமானிகள் அறை உள்ளே பூட்டப்பட்டு இருந்தது என்று கருப்பு பெட்டி தகவல்கள் தெரிவித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. காக்பிட்டில் இருந்து வெளியே வந்த விமானி பின்னர் உள்ளே செல்ல முடியவில்லை என்றும் கதவை தட்டியபோது உள்ளே இருந்து பதில் ஏதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. விமான விபத்தில் பலியான ஜெர்மனியைச் சேர்ந்த 16 பள்ளி மாணவர்களுக்கு ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். விபத்தில் பலியானவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் அஞ்சலி நிகழ்ச்சியில் அனைவரும் வேண்டிக் கொண்டனர். இதேபோல் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு இடங்களில் பிரார்த்தனை கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். பிரான்ஸ் விமான விபத்தில் பலியானவர்களின் உறவினர்களே லுப்தான்சியா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜெர்மன் விமான விபத்தில் பலியானவர்களின் உறவினர்கள் பார்சிலோனாவில் உள்ள விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை லுப்தான்சியா விமான நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி காஸ்டன் லெஸ்வார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு மன ரீதியான ஆறுதல் வழங்குவதற்காக உளவியல் நிபுணர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.